வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயருக்கு லக்ஷ்மணா நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். அதில் பார்த்திங்கன்னா கடைசியில் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விவாதம் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் இருக்குது, மறக்காதீங்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய். செவ்வாய் இப்போ 9ல் நீச்சமாக இருக்கார். அப்படின்னும் போது 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் என்றைக்குமே விருச்சிக ராசிக்காரர்கள் அப்பாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒத்தே போகாது. நிறைய விஷயங்கள் அவர் ஒரு மாதிரிங்க, இவர் ஒரு மாதிரிங்க, அவர் அப்படி தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் இப்போவும் பார்த்திங்கன்னா அது செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது அப்பா கொஞ்சம் கேவலமாக பேசுறது, இல்லை அப்பாவை பற்றி நீங்கள் கேவலமாக பேசுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீச்சம்ங்கிறது அப்பாவால் நமக்கு ஒரு மன கஷ்டம், மனசில் ஒரு ரணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி 2ங்கிறது குடும்பஸ்தானம். ஸோ குடும்பத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும், அதே மாதிரி வேலை விஷயங்களும் சரி, வேலையில் நிறைய பிரயாணமான விஷயங்களையும் கொடுத்தோம். ஸோ அந்த பிரயாணத்தை போகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த பிரயாணத்தில் ஏதாச்சும் ஒரு ஏடகுடமான பார்ட்டி பக்கத்தில் போகணும். ஏன்னா அந்த செவ்வாய் நீச்சமாக வேலையில் அவமானப்படுத்துவாங்க. இன்னத்தை வேலை பார்த்துட்டேன்னு. அதே மாதிரி கடன் வாங்கிடுவோம். ஸோ நம்ம பெருசாக ஒரு இஎம்ஐயை போட்டுருவோம், இல்லை பெரிய கடனை வாங்கிடுவோம். ஆனால் அது அடைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. இது நீங்கள் லீகலாக ஒரு பேங்க்கில் வாங்கினீங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க. நிறைய பேர் இந்த தண்டல் கண்டு வெட்டி, ஐயோ 6 மணிக்கு அவன் வந்துடுவான், 7 மணிக்கு வந்துடுவான்னு சொல்லி நிறைய கடை வச்சுருக்கிற நபர்கள் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கடன் இருக்கவங்க என்ன பண்ணோன்னா, பௌர்ணமி சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் ஏன்னா எதுக்கு சொல்லணும்னா, 6ஆம் இடங்கிறது கடனை குறிக்கும். அந்த கிரகம் நீச்சமாக இருக்கும்போது அது நம்ம மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியான சனி. ஸோ முயற்சி ஸ்தானாதிபதி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தாலும், இளைய சகோதரன்லாம் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும். ஒரு அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். குழந்தைங்களும் கொஞ்சம் நம்மளை எடுத்து பிரிஞ்சு பேசுகிறமான விஷயங்கள் இருக்கும். ஏன் பேசுதுன்னும் போது அது சனி ராகு நிறைய கிரகங்களுடைய கூட்டணி. இப்போ நிறைய கிரகங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எதையும் காதலை வாங்க மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஒரு மாதம் பொறுமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வண்டி வாகனம் ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயமாக தான் நம்ம எமோஷன் ஆகிடுவோம். ஏதாவது கண்ணாமனான்னு சண்டை போகிறமான விஷயங்களை ஏற்படுத்தும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எமோஷனாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி வேலை விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலையில் பிரயாணப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான சுக்ரன். ஸோ 7ஆம் அதிபதி சுக்ரன் பரிவர்த்தனை 7லே இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் பேச்சுவார்த்தை சிறப்பாக நடக்கும். நல்ல லெவலில் முன்னேறி வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கை. ஸோ குழந்தைங்களோட பேசுறது, பழகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் வருத்தம் கிடைக்கும். நான் இந்த பிள்ளை இந்த மாதிரி பேசிச்சேன், ஏன்னா மனசு நோகிற மாதிரி பேசிட்டானே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதகஸ்தானாதிபதியான ஒரு வீடு, சொத்து சொந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய பிரயாணம் பண்ணணும். ஸோ எப்படியாச்சும் போய் இதை கிளியர் பண்ணுங்கிற நிறைய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோட உங்களுக்கு 6ல் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு லோன் எதிர்பார்த்துட்ருக்கேன், அது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 11. ஸோ 11நாலே வெற்றி லாபத்தை குறிக்கும், மூத்த சகோதரி குறிக்கும். ஸோ அது புதன் பார்த்திங்கன்னா நீச்சபங்கராஜம் நல்லா அற்புதமாக இருக்குங்க. ஸோ சில நேரங்கள் ஏதாச்சும் ஆன்மீக பயணம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் தோணும். ஏன்னாச்சும் வெளியூர் போயிட்டு நல்ல ஒரு 4-5 கோயிலெலாம் சுற்றி பார்க்கணுங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு வரும்.
மற்றபடி என்னங்க 12ஆம் அதிபதி சுக்கிரனும் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேல்குலேஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடம், எனக்கு வந்து 3 வேளை சாப்பாடு எப்படி ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இறைவனோடு நீங்கள் ஒன்றணும். ஸோ ஒரு அமைதியான இடத்துக்கு போங்க, சைலண்ட்டில் இருக்கணும். சைலண்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னவாக இருந்தாலும் சரி உட்காந்து ஓம் நமச்சு அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம். ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கண்டிப்பாக முக்கியங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு, ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கணவன் வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது, மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல், பார்த்தாலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. அவர் வராரு நிறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னும் போது வெற்றிலை பாக்கு. ஸோ வெற்றிலை பாக்குங்கிறது சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும், உங்களுக்கு கொழுப்புகளை இது பண்ணும், அது வேறு விஷயம். பட் அதில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த 3ம் கலந்து 2 பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெற்றிலை. ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய வசியத்தை கொடுக்குது. இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்மெசி பாண்டேஜ், அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவனுங்க, பக்காவாக ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில், ஸோ சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்கிரன் இருக்கிறது, அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது, அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது, இந்த பையனுக்கு சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி குரு செவ்வாய், இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அந்யோன்யமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். சரிங்க, அதெல்லாம் ஆயிடுச்சுங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே வந்து சண்டை நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடென்ட், ஏன்னா வந்து 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது, ஒரே எரிச்சலாக இருக்கும், என்னை பார்த்தாலே காண்டாகுதுங்க அப்படின்னும், இவனை பார்த்தா இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே 2 அட்டடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருதுங்கன்னுவான். இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா நான் பார்த்தாலே பயம் வரும், ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து 2 பேருமே இருக்கும். ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறான், புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டி இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும் போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், செவ்வாய் ராகு சுக்கிரன் ராகு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அந்யோன்யம் இருக்காதுங்க. ஸோ ஒரு பயத்தையும் நடுநடுங்கிட்டே வேலை பார்க்குறது, அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணோன்னா சர்ப கோயில்கள்னும் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா, ஸோ புத்து கோயில்களுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகி ஒரு நல்ல அந்யோன்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண. நிறைய சண்டை போட்டுருக்குங்க, புருஷன் கொண்டாடிங்கன்னா வாரத்துக்கு 4 சண்டை போட்டுருவாங்க. வீட்டில் வந்து நிம்மதியாக கண்டிப்பாக நீ சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க, போய் வழிபாடு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க. ஒரு சிறப்பான மாற்றங்களும் பிரார்த்தனை அவசியம். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.